ஹாய் கைஸ். கிராசிங்னு ஒரு படம் பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு லிவன் நக்கின். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். மக்கள் இஸ்தாம்புல் வர்றதே வந்துட்டு தொலைந்து போவதா அப்படிங்கிற ஒரு டயலாகு படத்துடைய பிற்பாதியில் படத்துடைய முக்கியமான கேரக்டரு லியாங்கிறவங்க சொல்லுவாங்க. இந்த லியா யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு டீச்சராக இருந்திருப்பாங்க. தன்னுடைய சகோதரிகிட்ட தொலைந்து போன குழந்தைய கண்டுபிடிச்சி தராதா சத்தியம் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தையை தேடி தான் நம்ம லியா இஸ்தாம்புல் வருவாங்க. நம்ம லியா கிட்ட வெறும் அந்த குழந்தையோட பேர் மட்டும்தான் இருக்கும். அந்த குழந்தை இப்போது அடல்ட்டாக மாறி ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மாறி இருப்பாங்க. அவங்களோட பேர் தான் டெக்லா. ஸோ இவங்களை தேடி தான் நம்ம லியா பயணப்படுறாங்க. இறுதியாக நம்ம லியா இந்த டெக்லாவை கண்டுபிடிச்சாங்களாங்கிறத ரொம்ப ரியலிஸ்டிக்காக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த கிராசிங். இந்த மாதிரி படங்களை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு. கதை பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. ஒருத்தங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அவங்க பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஒன்லைனாக இருக்குது. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் நிறைய தத்துவங்களை, வாழ்க்கையோட தத்துவங்களை எல்லாம் சொல்லாமல் சொல்லிட்டு போகுது இந்த படம். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த படம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ரொம்ப லைவாக இருந்தது இந்த படம். இதில் நடித்தவங்களாம் அவ்வளோ லைவாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாழ்ந்திருக்காங்கங்கிற வார்த்தையே வந்துட்டு எனக்கு வர பிடிக்காமல் போயிடுது. அதுதான் பிரச்சனை. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்துட்டு சொல்லி சாவடிச்சானுங்க. அதனால் வந்துட்டு இதை சொல்கிறக்கே எனக்கு கடுப்பாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நடிப்பை வந்துட்டு எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக ரியலிஸ்டிக்காக இருக்குது. நடித்த மாதிரியே தெரியல. அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. மெயின் கேரக்டர் தான் நடிக்கலன்னா பின்னாடி இருக்கிறவங்க எவனுமே நடிக்கல. அவனுக்கு பாட்டு அவனுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது இந்த படம். இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல டைரக்டருக்கான அடையாளமே. போக நம்ம லியாவோட தேடலில் பார்த்தீங்கன்னா ஆச்சிங்கிற ஒரு பொடியனும் சேர்ந்துக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லியா ஒரு மிடில் ஏஜ், இவன் ஒரு பொடியன். இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பு, இவன் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு அங்கே இருக்காங்க இஸ்தாம்புல்ல, அதனால் நானும் உங்கள் கூட வர சொல்லி வந்து இவங்க கூட அந்த ட்ராவலில் ஜாயின் பண்ணி அந்த லோக்கலில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தங்குறது. அந்த ஹோட்டல் ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம் இல்லாமல் வெளியே தனியாக ஒரு பாத்ரூம் இருக்கிறது. அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப லைவ்லியே வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சண்டைகள், அந்த ஒரு மெச்சூரிட்டியோட ப்ளே பண்ண நம்ம லியா அந்த மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஹோட்டலில் வந்துட்டு இவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அறிமுகமாவார். நீங்களும் இந்த ஏரியாவா அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒருத்தர் அறிமுகமாவார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ட்ரிங்கை வந்துட்டு நம்ம லியாவுக்கு வந்துட்டு அவர் வந்து கொடுப்பாரு. அப்போ அவங்க அந்த டேஸ்ட் பண்ணும்போது அது நம்மளே டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனை வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. அது வந்துட்டு அவங்க முன்னாடி பிடிச்சிருக்காங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு தெரிய வருது. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு இந்த படத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. இவங்க கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிம்னு சொல்லி வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்துட்டு இவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு பேரழகி. நான் இப்படி ஒரு ஆக்டிங்கை பார்க்கவே இல்லை. ஹீரோயின்ஸ்லாம் வந்துட்டு தள்ளி நிற்கணும், அந்த அளவுக்கு பின்னிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு ஆக்டிங்கை நான் பார்த்ததே இல்லை. படம் பார்த்து முடிச்சுமே எனக்கு வந்துட்டு அவங்க கண்ணுக்குள்ளே இருக்காங்க. அவங்க ஆக்டிங்கில் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ யதார்த்தமாக இருந்தது தெரியுங்களா? இதெல்லாவா நடிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சொல்லிடுறேன், ரொம்ப புகழ்றேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் வந்துட்டு தகுதியானவங்களாக தான் இருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயுமே வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்துட்டு ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்த்து முடிக்கும்போது நம்மளுக்கு ஏதோ வந்துட்டு அவங்க கூடயே இருந்து இதையெல்லாம் நம்மளும் ஒரு ஆளாக தேடின மாதிரி, அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த படங்களே இருக்குது. அவங்களுடைய அந்த மிக்சடான அந்த எமோஷன்ஸு, அந்த என்னென்ன சிரிக்கிறது, அழுகிறது, இந்த மாதிரியான வெரைட்டியான எமோஷன்ஸ் எல்லாம் இந்த படம் வந்துட்டு நம்மளை கடத்துது, நம்மளுக்குள்ளே வந்துட்டு கொண்டு வருது. அங்கெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்க்ரீனில் அவங்க அந்த கேரக்டர்லாம் வந்துட்டு அழுகிறதோ எதுவுமே பண்ணல. ரொம்ப இதாக தான் இருக்குது. ஆனால் அது வந்துட்டு அந்த எமோஷன்ஸை வந்துட்டு நம்மளுக்குள்ளே கொண்டு வருது அந்த கேமரா மூலிமா. அதை வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது போக அந்த துர்கிஷோட அந்த மியூசிக்கு, ஏன்னா அந்த மியூசிக்கே அது ஒரு மாதிரி அரபிக்கா, அது ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களோட மியூசிக்கு. அதை வந்துட்டு இதை ஒரு பேக்ட்ராப்பாக வச்சு அந்த இஸ்தாம்புலில் வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த போர்ட்ரேட் பண்ண விதம்,
மக்கள் அந்த எங்கே பார்த்தாலும் மக்கள் ததும்பும் இடம், அந்த ஜேர்னியை வந்துட்டு எல்லாருமே அந்த கடந்து போகக்கூடிய மக்கள் தானே. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தங்க வருவாங்க போவாங்க. அந்த மாதிரியான ஒரு தத்துவத்தை தான் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு சொல்லுது. இது எதுவுமே வந்துட்டு திணிக்காம இருக்குது. அதுதான் அந்த படத்துடைய பெரிய ப்ளஸ். இப்போ நம்ம இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களை அழ வைக்கிறேன் பாருடா அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு படம் எடுப்பாங்க. எடுத்து அழுடா அழுகே ஆகணும், அழுகிறதுக்காக தான் அவங்களெல்லாம் அழ வைக்கணும் தான் படம் எடுத்திருக்கேங்கிற மாதிரி எடுப்பாங்க. அதை ஒரு கலைப்படமாக வேற சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வந்துட்டு ஒரு கலைப்படமாக மாறவே மாறாது. அது ஒரு கமர்ஷியல் படமாக, ஒரு கள்ளக்காட்டுற படமாக தான் மாறுமே தவிர அது ஒரு கலைப்படமாக மாறாது. ஆனால் இந்த கிராசிங் ஒரு ஆர்ட்டாக மாறி இருக்கு. ஸோ டைம் கிடைச்சா, வாய்ப்புகள் கிடைச்சா இந்த படங்களை பார்க்க தவறாதீங்க. ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கண்டிப்பாக வரும். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு எபிசோடில் பார்ப்போம். பாய்.